ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்ல நிறைய பேர் இறந்து போறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹீட் வேவ்ஸ்னால தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வருதா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம எப்படி பார்த்துக்கணும்? நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்பம் வந்து ஈரோடு மாதிரியோ இல்லை கரூர் மாதிரியோ 44 இன்னும் போகல நமக்கு. உள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ட்ரை ஹீட். ஸோ நீங்கள் வெயில் அப்படியே நீங்கள் வந்து உங்களை உறிஞ்சிரும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்போஸே ஆகக்கூடாது. வேர்க்காது ரொம்பலாம் இந்த அளவுக்கு. சராசரியான மனிதன் வந்து 6 மணி நேரம் தொடர்ந்து இந்த மாதிரி அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும்போது ஹை சான்சஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபார் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ நம்ம மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம், அதுவும் பர்டிகுலராக முதியோர்கள், அவங்களாம் வந்து இல்லை இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கவங்க டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிலையிலேருந்து வேலை செய்யுங்க. எல்லாம் உங்கள் வேலையை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த முறை வெயிலுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சமே வித்தியாசமா இருக்குல்ல, எதனால சார்? நமக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சிஷன் ஆண்டு, ஸோ 2023லேருந்து 24 போகிற அந்த ஆண்டுகளில் பொதுவாகவே வந்து வெப்பம் அதிகரித்து பார்க்குறோம். 97 ஒரு எல்னினோ ஆண்டு, 98ல் அதிகமான அந்த டிரான்சிஷன் பீரியடில் அதிகமான வெயில் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் அதிகபட்ச வெயில் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி 2014 தான் அந்த மாதிரி ஏப்ரல்லே அதிகமான வெப்பத்தை நம்ம பார்த்தோம். ரெட் அலர்ட் எல்லாமே மக்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்குற எந்த. அப்போ எப்படியும் மேலே சராசரியை விட அதிகமாக இன்னும் வெயில் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்னன்னா, மழை உள் மாவட்டங்களில் இருக்குது. பரவலாக பல இடங்களில் மழை வந்துட்டு இருக்குல்ல, இது வெப்பசலனத்தை இன்னும் அதிகரிக்குமா இல்லை குளிர்ச்சியை ஏற்படுத்துமா? 1-2 டிகிரி நம்ம குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெப்பசலனம் பொறுத்த இருக்கு. இதுவே ஒரு மேலடுக்கு சுழற்சியான மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வெப்பம் இருக்கும். பட் அந்த மேகமூட்டம் அதிகமாக இருக்கனால நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த வெப்பத்தை தனிச்சு பண்ணலாம். பட் இந்த மாதிரி வெப்பசலன மழை வந்து அடுத்த நாளைக்கு, ஒரு நாளைக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஹீட் வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த அலைகள், வெப்ப அலை, அந்த காற்று அடிக்கிறதே ரொம்ப அனல் காற்று அடிக்குது அப்படின் போது அது எப்போ கண்ட்ரோல் ஆகும்? ஜூன் வந்துட்டா நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு தொடர்ந்து இதுதான் இருக்கும். பட் நமக்கு அந்த வெயில் இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம நார்மல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 டிகிரி 6 டிகிரி அபவ் நார்மல், அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மழை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இருக்குது. அடுத்த 2 வாரங்களுக்கு நல்ல மழை உள் மாவட்டங்களுக்கு இருக்குது. சென்னைக்கு மேபி அப்படி டச் அண்ட் கோ சொல்ல ரொம்பலாம் ஓப் வச்சுக்க வேண்டாம், பட் டச் அண்ட் கோ நம்ம சொல்லலாம். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட, இதுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே மழைக்கு மட்டும்தான் நம்ம ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த முறை வெயிலுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சமே வித்தியாசமா இருக்குல்ல, எதனால சார்? அந்த அலர்ட்ஸ்ன்றது வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு மலைக்கு வந்து கனமழைனா அதுக்கு ஆரஞ்சு அலர்ட், மிக கனமழைனா அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னா நமக்கு 200 மில்லிமீட்டர் தாண்டி போகும்போது ரெட் அலர்ட்ன்ற மாதிரி வெயிலுக்கும் நமக்கு கேட்டகரி இருக்குது. நாட் ஒன்லி வெயில், வேறு டிசாஸ்டர் கூட நம்ம எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த பொதுவாக ஹீட் வேவ்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் வேவ்ஸ்னால் என்னென்னா, நம்ம சராசரியை விட்டு ஒரு 4.5 டிகிரிக்கு மேலே நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொவைடட் டெம்பரேச்சர் 37க்கு மேலே இருக்கும்போது, 4.5 டிகிரி மேலே அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே 6.5 டிகிரிக்கு சராசரி விட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம சிவியர் ஹீட் வேவ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நார்மல் வச்சு சொல்கிறது. இது இல்லாமல் டெம்பரேச்சர் வச்சே சொல்கிறது. 45 டிகிரி நம்ம சராசரியோ இல்லையோ, 40 டிகிரி வந்துட்டாலே, 45 டிகிரி வந்தாலே அது ஒரு ஹீட் வேவ், எந்த ஒரு இது சொல்லுவாங்க. 47 டிகிரி வந்தால் நம்ம சிவியர் ஹீட் வேவ் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஆரஞ்சு அலர்ட், அதுக்கேற்ற மாதிரி ரெட் அலர்ட், அதிகமான சிவியர் ஹீட் வேவ்னா அப்போ வந்து ரெட் அலர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியா வந்து நமக்கு இருக்கிறத, அது இந்த வாட்டி முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அலர்ட்ஸ் வந்து காமன் மேனுக்கு கிடையாது, இல்லை நமக்கு ஒரு கிடையாது. இது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஐஎம்டி வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு இது கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஈவன் மலைக்கு போயிற ரெட் அலர்ட் நமக்கு கிடையாது, நமக்கு ஃப்ளாஷ் பண்ண நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ப்ரொவைடட் அந்த ரெட் அலர்ட் எல்லாமே மக்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்குற என்ட்ரு. எல்னினோ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ எல்னினோ ஆண்டில் வந்து மழை அதிகமாக இருந்தது, அதனால இது எல்னினோ ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த முறை வெயிலும் அதிகமாக இருக்குமா எப்படி? இல்லை, மழை அதிகமாக இருந்தனால எல்னினோ ஆண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2021 நமக்கு மழை அதிகமாக தான் இருந்தது. இப்போ எல்னினோனா என்னென்னா, நமக்கு பசிபிக் கடல் வெப்பநிலை வந்து சராசரியை விட 1 டிகிரி அதிகமாக இருந்தால் அது நம்ம எல்னினோன்னு சொல்கிறோம். அந்த டேட் லைனுன்னு சொல்லுவாங்க. நம்ம பெரு, தென் அமெரிக்காவில் இந்த பகுதியிலேருந்து மத்திய பகுதி வரைக்கும் அந்த எல்னினோ, அந்த என்சோன்னு சொல்லுவாங்க. அதில் எல்னினோவில் 3 நிறைய ஏரியாஸ் இருக்கும். அங்கே கடலோட வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது அது கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதே 1 டிகிரி கம்மியாக இருந்தால் நம்ம லானினான்னு சொல்கிறோம். அதுவே சராசரி ஒட்டி இருந்தால் அதை நியூட்ரல் இயர்னு சொல்கிறோம். இது பசிபிக் கடலை வச்சு. இதே மாதிரி இந்தியன் ஓஷனில் வந்து நமக்கு வெஸ்ட் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இந்தியன் பெருங்கடல் இருக்கும்போது இங்கே ஒரு நாள் நமக்கு இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு அந்த ஆஃப்ரிக்கா பக்கத்தில் உள்ள அந்த பகுதிகள், வெஸ்ட் ஏஷியா பக்கத்தில் இருக்கும்போது அதை வந்து பாசிட்டிவ் ஐயோடின்னு நம்ம சொல்கிறோம். அதே இந்தோனேஷியா பக்கத்தில் உள்ள, அதாவது ஈஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து நமக்கு பார்க்கும்போது அங்கே அந்த கடலில் உள்ள கடல் வெப்பநிலை வந்து சராசரியோட 0.5 டிகிரிஸ் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம நெகட்டிவ் ஐயோடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆண்டு நம்ம வந்து கடந்த ஆண்டு நம்ம எல்னினோ ஆண்டை நம்ம பார்த்தோம்.
தென்மேற்கு பருவமழை நமக்கு போயிட்டு வருது. 2023ல இருந்து 24 வரைக்குமே ஆமா, எல்னினோ இப்போ ஆண்டு. டிரான்சிஷன் ஆகி அப்படியே குறைஞ்சிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு, நியூட்ரல் வந்துருச்சு இப்போ. ஸோ நியூட்ரல் இருந்தாலும் இன்னும் இந்த எலினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னும் இருக்கும், கொஞ்ச நாள் ஆகும். நம்ம ஜூன் போகும்போது ஆல்மோஸ்ட் நம்ம நியூட்ரல் போயிடுவோம். ஆகஸ்ட் போகும்போது நம்ம லானினாக்கே நம்ம டிரான்சிஷன் ஆயிடும். பொதுவாக இந்த லானினா வந்து தென்மேற்கு பருவமழைக்கு நமக்கு சாதகமாக இருக்கு பார்க்குறோம். எல்னினோ ஆண்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. பட் வடகிழக்கு பருவமழைக்கு நம்ம எப்பவுமே எல்னினோ ஆண்டுகளை நம்ம வெள்ளத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அங்கெல்லாம் பெரிய மழையே கிடையாது. இந்த வாட்டி நம்ம ரொம்ப தண்ணி கஷ்டம்லாம் நம்ம பார்க்குறோம் உள் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும். பட் அதே ஆப்போசிட்டாக வடகிழக்கு பருவமழையில் நல்லா. ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர், ஸோ அந்த எல்னியில் வந்து டிரான்சிஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஆண்டு எப்பவுமே நீங்கள் வந்து அதிகமான வெப்பம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடந்த ஆண்டும் நமக்கு நிறைய வெப்பம் இருந்தது. ஜூனில் ஸ்கூலுக்குலாம் நமக்கு சென்னைக்கெலாம் லீவ் விட்டாங்க. ஜூலை ஆகஸ்ட்லாம் கூட நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் பயங்கரமான வெப்பம் இருந்தது. அது நீங்கள் அப்படியே நம்ம வடகிழக்கு பருவமழையில நல்ல பெருமழையும் அவங்களுக்கு கிடைச்சதை பார்த்தோம். ஸோ நமக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்சிஷன் ஆண்டு, ஸோ 2023லேருந்து 24 போகிற அந்த ஆண்டுகளில் பொதுவாகவே வந்து வெப்பம் அதிகரித்து பார்க்குறோம். 97 ஒரு எல்னினோ ஆண்டு, 98ல் அதிகமான அந்த டிரான்சிஷன் பீரியடில் அதிகமான வெயில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 2002 வந்து நமக்கு வந்து எல்னினோ ஆண்டு. அதுலேருந்து நமக்கு 2003ல் டிரான்சிஷன் ஆகிற பீரியடில் அப்பயும் அதிகமான வெப்பத்தை பார்த்தோம். 2015 நம்மளால் மறக்க முடியாது, பெருவெள்ளம் வந்தது அந்த ஆண்டு எல்னினோ ஆண்டு. அதுலேருந்து டிரான்சிஷன் ஆகிற 2016 பார்த்தீங்கன்னா உள் மாவட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் அதிகபட்ச வெயில் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி 2016 தான் அந்த மாதிரி ஏப்ரல்லே அதிகமான வெப்பத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எல்னினோ ஆண்டை விட்டு டிரான்சிஷன் போகிற அந்த ஆண்டில் வந்து எப்பவுமே வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப எப்படியும் மேல சராசரியை விட அதிகமா இன்னும் வெயில் இருக்கும் கண்டிப்பா. அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்னன்னா, மலை உள் மாவட்டங்கள்ல இருக்குது. ஒரு மேலடுக்கு சுழற்சி நம்ம தமிழகத்துக்கு அருகே பார்க்குறோம். ஸோ மேபி போக போக வெப்பம் குறையும் தான் நினைக்கிறோம். அதுவே மேபி எண்ட் டைம்ல ஆர் 3rd வீக் 4th வீக்ல ஏதாவது புயல் வங்கக்கடலில் உருவாகி அது வந்து நம்ம கிட்ட வராமல் பர்மா கிட்ட போகிற மாதிரி இருந்தால் அப்போ தரைக்காற்று அதிகமாக அப்போ வெப்பம் அதிகம் இருக்கும். மற்றபடி அடுத்து வர நாட்களில் படிப்படியாக வெப்பம் குறையும் தான். நல்ல மேகமூட்டம் நடுவில் வந்து இது வந்து கத்திரியா அப்படின்னு இவ்வளோ நாள் நமக்கு அந்த மாதிரி கூட வரதுக்கு மிட்மே டைமில் நமக்கு வாய்ப்பு இருக்குது. மழையும் உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் கடைசியிலேயே இவ்வளோ வெயில் இருக்கு, இன்னும் கத்திரிலாம் ஆரம்பிச்சா தாங்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து கோடை மழை நிறைய இடத்துல பெஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம்பூர்ல வந்து ஆலங்கட்டி மழை பெய்யுது, அதுக்கப்புறமா ஏற்காடு, சேலம் இங்கெல்லாம் மழை பெய்யுது. நேற்றுக்கு மயனூர், கரூர்ல நேற்றுக்கு ஆலங்கட்டி மழை. இந்த மாதிரி பரவலா பல இடங்கள்ல மழை வந்துட்டு இருக்குல்ல, இது வெப்பசலனத்தை இன்னும் அதிகரிக்குமா இல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்துமா? இல்லை, அது ஒரு நாள் இது வந்து ஆங்காங்கே பெய்கிற மழை தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து பெரிய இப்போ வெள்ளூர் பார்த்தீங்கன்னா முந்தினேற்று வெள்ளூரில் மழை பெஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 43.5 ரெக்கார்ட் ஆகிருந்தது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச பிறகும் நேற்றுக்கு 42. ஸோ இது வந்து மழை முந்தா நாள் பெய்யறது வந்து ஓரளவுக்கு 1-2 டிகிரி நம்ம குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெப்பசலனம் பொறுத்த இருக்கு. இதுவே ஒரு மேலடுக்கு சுழற்சியான மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வெப்பம் இருக்கும். பட் அந்த மேகமூட்டம் அதிகமாக இருக்கனால நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த வெப்பத்தை தனிச்சு பண்ணலாம். பட் இந்த மாதிரி வெப்பசலன மழை வந்து அடுத்த நாளைக்கு ஒரு நாளைக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2லேருந்து 3-4 டிகிரி வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 44ன்றவங்க 40 டிகிரி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பயும் வெப்பம் இருக்கும், பட் ஸ்டில் கம்மியாகும். அந்த நம்ம மிட் மேல வந்து அந்த மேலடுக்கு சுழற்சி மாதிரி எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது வந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லாவே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயில் அப்படிங்கிறது கண்டிப்பா எப்படியோ ஜூலை வரைக்கும் இருக்கும், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆகஸ்ட் வரைக்குமே கூட சம்டைம்ஸ் இருக்கும். என்ன கொஸ்டின்னா, ஹீட் வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த அலைகள், வெப்ப அலை, அந்த காற்று அடிக்கிறதே ரொம்ப அனல் காற்றா அடிக்குது அப்படின்னும் போது அது எப்போ கண்ட்ரோல் ஆகும்? நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லீவர்ட் சைடில் இருக்கோம். ஸோ மலைப்பகுதியோட இந்த பக்கத்தில் இருக்கும். ஸோ தென்மேற்கு பருவமழை வரும்போது கேரளா வரைக்கும் அந்த மலைப்பகுதி வரைக்குமே நல்ல மழை பெய்யும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 இடங்களை எடுத்துக்கலாம். நம்ம வால்பாறை எடுத்துக்கலாம், கன்னியாகுமரி சில பகுதிக்கு எடுத்துக்கலாம், தென்காசி சில பகுதி, குற்றாலம் அந்த பகுதி எடுத்துக்கலாம், ஆர் நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பகுதியை தவிர வேறு எல்லா பகுதியுமே பார்த்திங்கன்னா நம்ம வெப்பசலன மழை தான் இருக்கும். ஸோ மான்சூன் தென்மேற்கு பருவமழை நமக்கு தொடங்கிட்டாலுமே நமக்கெல்லாம் காலையிலேருந்துலாம் மழை பெய்யாது. நமக்கு பெய்கிற மாதிரி வடகிழக்கு பருவமழை நாள் ஃபுல்லாக பெய்யுது அந்த மாதிரிலாம் நமக்கு பெய்யாது. நமக்கு பொதுவாகவே காலையில் வெயில் அடிக்கும், மாலை நேரமானாலுமே நமக்கு அந்த இடி மின்னலோட மழை பெய்யும். இதே மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ ஜூன் வந்துட்டால் நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு தொடர்ந்து இது தான் இருக்கும். பட் நமக்கு அந்த வெயில் இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம நார்மல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 டிகிரி 6 டிகிரி அபவ் நார்மல் அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 2015 நம்ம எடுத்துக்கிட்டு ஜூலைலலாம் கூட நமக்கு 40 டிகிரி வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஓவர் ட்ரைனஸ் இப்போ நம்ம ஏப்ரலில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்னினோலேருந்து டிரான்சிஷன் அது ஒரு காரணமாக இருந்தாலுமே மார்ச் ஏப்ரலில் சுத்தமாக மழையே இல்லை. ஒரு 5th லோவஸ்ட் நம்ம சதர்ன் பெனின்சுலா ரெக்கார்ட் பிகன்லேருந்து. ஸோ அந்த மாதிரி குறைவான மழை இருக்கிறதே ஒரு வறண்ட இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈட்டை வந்து நம்ம அதிகரித்து நம்ம காண்றதை பார்க்குறோம். ஸோ அது ஒரு காரணமாக பார்க்குறோம். ஸோ இப்போ மழை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இருக்குது. அடுத்த 2 வாரங்களுக்கு நல்ல மழை உள் மாவட்டங்களுக்கு இருக்குது. சென்னைக்கு மேபி அப்படி டச் அண்ட் கோ சொல்லலாம், ரொம்பலாம் ஓப் வச்சுக்க வேண்டாம், பட் டச் அண்ட் கோ நம்ம சொல்லலாம்.
ஸோ படிப்படியாக இந்த கத்திரி இல்ல தொடங்குறதுக்கு சென்னை வாசிகளோட மைண்ட் செட் மழை கூட வேண்டாம், ஜில்லுன்னு காத்தடிச்சாலே போதும் தான் ஆமா, இருக்கு. நீங்க மழை வரும்போது என்ன சொல்றீங்க, மழை வேணான்றீங்க. மழை வந்து வரலன்னா ஏன் மே மாசம் ஏப்ரல்னா நம்ம கடல்ல இருந்து ஏதாவது வந்தாதான் வரணும், இல்லைன்னா வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காற்றின் குவிப்பு அந்த வெப்பசாலன மழை இருக்கு பாத்தீங்களா, உள் மாவட்டங்களில் டக்குன்னு வெப்பம் அதிகரிக்கும். ஸோ அங்க ஒரு ஹீட் லோ மாதிரி ஒரு ஹீட் லோனால ஒரு காற்றழுத்த பகுதி மாதிரி வந்து அங்க அந்த ப்ரெஷர் ட்ராப் ஆவாங்க. டெம்பரரி தான் அது. அதனால அப்படியே மேகங்கள் காற்று உள்ள வந்து அங்க காற்றின் குவிப்பு, அதாவது எல்டபிள்யூடின்னு சொல்லுவாங்க, அப்படி கன்வர்ஜென்ஸ்னால நமக்கு வந்து ஒரு மழை வரும். ஸோ பொதுவாக மே ஏப்ரல்னாலே உள் மாவட்டங்களுக்கு தான், இல்லை தென் மாவட்டங்களில் பகுதி அந்த மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதி, இல்லை கேரளாவில் நம்ம சொல்லலாம். ஸோ கடலோர பகுதி ரொம்ப ரொம்ப ரேர் நமக்கு. ஏன்னா கடல் பக்கத்துலேருந்து மேகம் அப்படி வரணும்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஸோ அதனால ஏதாவது ஒரு இந்த மாதிரி காற்றழுத்த பகுதியோ இல்லை மேலடுக்கு சுழற்சி அப்படி வந்து நமக்கு வந்தால் நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். லக் இருந்தால் நமக்கு ஆந்திராவில் நெல்லூர் வரைக்குமே சான்ஸ் இருக்குது பார்க்குறோம். நமக்கு வருமானது கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தா நமக்கு கிளாரிட்டி தெரியும். ஓகே, சூப்பர் எல் நினோன்னு சொல்றாங்களா அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ கடல் நிலை ஒரு டிகிரி நான் சொன்னா அதை வந்து நமக்கு வந்து மேலே இருந்தால் நமக்கு வந்து அதை வந்து எல் நினோன்னு நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி நமக்கு அதிகமாக இருந்தது பார்த்தோம். பட் 2015 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிகிரி அதிகமாக இருந்தது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 97 நமக்கு 3 டிகிரி கிட்ட அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 82. ஸோ இந்த 15, 82, 97, 2015 இதெல்லாம் வந்து சூப்பர் எல் நினோ இயர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கடந்த ஆண்டு சூப்பர் எல் நினோன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன், நார்மல் எல் நினோக்கும் சூப்பர் எல் நினோக்கும் நடுவில். ஸோ இந்த 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வரதை வந்து நம்ம வந்து சூப்பர் எல் நினோன்னு சொல்கிறோம். ஸோ சராசரியை விட கடலோட வெப்பநிலை அந்த பகுதியில், பசிபிக் கடல் பகுதியில் டேட் லைன் ரீஜனில் நமக்கு வந்து 3 டிகிரி மேலே இருக்கிறது. ஸோ அது வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு பொதுவாக நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. 97 வந்து இன்னி வரைக்குமே 1997 வந்து தமிழகத்தில் நமக்கு சராசரியாக அந்த 3 மாதத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 450 மில்லிமீட்டர் கிடைக்க வேண்டியது. பட் 97 810 மில்லிமீட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னி வரைக்கும் அது ஹையஸ்ட் ரெயின்ஃபால்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1997 தான். 2015 நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சூப்பர் எல் நினோ இயர்ஸில் தமிழகத்துக்கு பெரும்பாலானது பயங்கரமான மழை கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த எல் நினோ ஆண்டுக்கும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஏன்னா இப்போ கிளேசியர்ஸ்லாம் உருகிட்டு இருக்கு, உலகம் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஜப்பான்ல வந்த பெருமழையா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், இங்க அடிக்கக்கூடிய வெயிலா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கா குளோபல் வார்மிங்? குளோபல் வார்மிங் நம்ம அது என்ன எப்படி பார்க்கணும்னா, இந்த அக்கரன்ஸ் ஆஃப் எல் நினோ இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சூப்பர் எல் நினோ வந்து 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். எல் நினோன்றது வந்து 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்ன்றது. இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஸோ இப்போ வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த எல் நினோ வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் எல் நினோ வந்து ரொம்ப அதிகமாக ஷார்ட்டர் டியூரேஷனில் வர மாதிரி இருக்கும். ஸோ அது அகைன் இன்ஃப்ளூயன்சஸ் த குளோபல் கிளைமேட். ஸோ எல் நினோ வந்தால் தென்மேற்கு பருவமழை நல்ல மழை இருக்காது பொதுவாக பார்க்கும்போது, ஜென்ரலாக பார்க்கும்போது. அதே வடகிழக்கு பருவம் அதிகமான மழை இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த அக்கரன்ஸ் ஆஃப் ஃப்ளட்டும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இதுவாகிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அந்த குளோபல் வார்மிங்க்கும் அந்த எல் நினோ வந்து இன்னும் ஜாஸ்திப்படுத்தி விட்டுரும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த நார்மலாகவே ஒரு வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த டிரான்சிஷன் குறையும் போது நமக்கு பார்க்குறோம். ஸோ அந்த அதிகமான வெப்பம் இருக்கிறது அந்த எல் நினோக்கு அடுத்த ஆண்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2024 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வெப்பம் அதிகரிச்சுட்டே போவோம். அது நார்மல் ஆயிரும். ஸோ பழைய சேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹையாக இருப்போம். நம்ம குளோபல் வார்மிங்னால அடிக்கடி எல் நினோ வந்து ஷார்ட்டர் டியூரேஷன் வரதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்ல நிறைய பேர் இறந்து போறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 பேருக்கு மேல இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீட் வேவ்ஸ்னால தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வருதா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி பார்த்துக்கணும் நம்மள மெயினா? இப்போ நம்ம வந்து கடலோர மாவட்டத்தில் இருக்கிறோம், சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்பம் வந்து ஈரோடு மாதிரியோ இல்லை கரூர் மாதிரியோ 44 இன்னும் போல நமக்கு வந்து 39 40.7 வரைக்கும் தான் நம்ம மீனம் பார்க்க. கொஞ்சம் உள்ள போக போக அதிகமாக இருக்கும். இதே பூந்தமல்லி, திருவேற்காடுலாம் போனீங்கன்னா 41, கொஞ்சம் இன்னும் தாண்டி ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம்லாம் போயிட்டீங்கன்னா காஞ்சிபுரம் போயிட்டீங்கன்னா 42, 43 கிட்டே நம்ம போயிடுவோம். போக போக நமக்கு வந்து அந்த வெப்பம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் இன்லேண்டில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கே நமக்கு கடல் காற்று, இப்போ நம்ம கடலுக்கு அருகே ரொம்ப அருகே இருக்கும். ஸோ கடல் காற்று நம்ம வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியை நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோ இந்த ரியல் ஃபீல் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பாடியிலேருந்து நீங்கள் அந்த உங்களுக்கு வேர்வையெல்லாம் இந்த லிக்விட்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ரீஹைட்ரேட். ஸோ இங்கே வந்து வெயில் அப்படியே சுளீர்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஃபீல் ஆகும் பாடிக்கு. பட் இந்த வேர்வையும் நம்ம பாடி மேலே இருக்கும்போது அது நம்ம பாடியை கூலாகவும் வச்சுக்கும். பட் நீங்கள் ஓவராக நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது தண்ணியோ இளநியோ நீங்கள் வந்து ஒரு ஹைட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். இது உள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ட்ரை ஹீட். ஸோ நீங்கள் வெயில் அப்படியே நீங்கள் வந்து உங்களை உறிஞ்சிரும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்போஸே ஆகக்கூடாது. வேர்க்காது ரொம்பலாம் இந்த அளவுக்கு. நீங்கள் சேலமோ இல்லாட்டி ஈரோட போனீங்க, கரூர் போனீங்கன்னா அப்படியே ட்ரையாக இருக்கும். அந்த அனல் காற்று நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இங்கே அனல் காற்று கிடையாது, ஜில்லுன்னு காற்று வந்தாலும் அந்த ஹியூமிடிட்டினால நம்ம இது ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கடலோர மாவட்டத்தில் இருக்கவங்களும் அதிகமாக நீங்கள் வேர்க்குதுன்னா நீங்கள் வந்து அப்படியே உங்கள் பாடியிலேருந்து போக போக என்ன ஆகும், நம்ம ரீஹைட்ரேட் ஆகிட்டு இருப்போம், நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் லீட் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சு யூ ஹேவ் டு ரீஹைட்ரேட் யுவர் செல்ஃப்.
உள் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்களும் தண்ணி குடிக்கணும், பட் அந்த டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிறத நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி ஹியூமிடிட்டியில் நம்ம வேலை செய்கிறோமோ நம்ம ஒரு போஸ்ட் இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு நம்ம ஒன்று போட்டிருந்தோம். ஒரு சராசரியான மனிதன் வந்து 6 மணி நேரம் தொடர்ந்து இந்த மாதிரி அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும்போது ஹை சான்சஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ அந்த மாதிரி முந்தினத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 31, 32 வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கிறது பார்க்குறோம். ஸோ கடலோர மாவட்டங்களில் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இதே உள் மாவட்டத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம், அதுவும் பர்டிகுலராக முதியோர்கள் அவங்கலாம் வந்து இல்லை இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கவங்க டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிலையிலேருந்து வேலை செய்யுங்க. எல்லாம் உங்கள் வேலையை கொஞ்சம் தள்ளி போடுங்க. மாலை அந்த பீக் டைமுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி இது பண்ணாங்கன்னா நம்ம இந்த மாதிரி இதை தவிர்க்கலாம். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.